ஹயாபா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம யூசஸ் ஆஃப் டென்சஸ் என்ன அப்படிங்கிறத வந்து படிச்சுட்ருக்குறோம். இப்போ இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்சஸ், பாஸ்ட் டென்சஸ் அதோட யூசஸை நம்ம படித்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் ஃப்யூச்சர் டென்சஸ் அதோட யூசஸை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்சஸ் அதோட யூசஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக எலாபரேட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அதோட யூசஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அப்போது எதிர்காலம், வருங்காலம் அதை பற்றி ஒரு யூசஸ் எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னா கவனிங்க, ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் we cannot ஸ்டாப். என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கிங்க, எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை நாமெல்லாம் சேஞ்ச் பண்ணிட முடியாது, அது கண்டிப்பாக நடந்தே தீரும். புரியுதுங்களா? அது கண்டிப்பாக நிகழும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ என்ன அப்படின்னா புரியாத மாதிரி தெரியும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கிங்க, நாளைக்கு என்ன கிழமை? சாட்டர்டே. நம்ம நினச்சா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாற்ற முடியுமா? முடியாது. அப்போது ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு அது நிகழ்ந்தே தீரும், அதை நம்மால் அதை மீது நமக்கு ஒரு ஆதிக்கம் இல்லை, அதை மாற்றுவதற்காக நமக்கு ஒரு சக்தி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்லணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டுடே இஸ் ஃப்ரைடே, அப்போ டுமாரோ இட் வில் பி சாட்டர்டே. மறுபடியும் சொல்லலாம் டே ஆஃப்டர் டுமாரோ இட் வில் பி சண்டே. புரியுதுங்களா? அப்போது ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு அது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும், அதன் மீது நமக்கு வந்துட்டு தாக்கம் இல்லை, அதை மாற்றுவதற்கான வந்துட்டு ஒரு திறமையோ இல்லை நமக்கு இருக்கிற அதிகாரமோ பவரோ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸில் அந்தமாரி இருக்குது, நம்மளால் மாற்ற முடியாத ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்லணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த டைமில் ஒரு எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு ரிசல்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் மாதம் வருதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ ரிசல்ட் வந்துட்டு அடுத்த மாதம் 28ஆம் தேதி வருது அப்படின்னு வச்சுக்கிங்க. அந்த ரிசல்ட்னா அது வந்து தான் ஆகும். நீங்கள் ஒருவேளை நல்லா எக்ஸாம் எழுதலை அப்படிங்கிறதுக்காக ரிசல்ட் வராமல் போயிடுமா என்ன? ஆகாது. அப்போது அந்தமாரி அந்த ஈவெண்ட்ஸு நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிறப்ப அப்போ வந்துட்டு த ரிசல்ட்ஸ் வில் கம் நெக்ஸ்ட் மந்த்து ஆன் 28ன்னு வச்சுக்கிங்க. அப்போது அடுத்த மாதம் 28ஆம் தேதி வந்துட்டு தேர்வு முடிவுகள் வெளியாகிறது அப்படின்னு வச்சுக்கிங்க. அப்போ அந்த ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்தே தீரும், நாம் ஒழுங்காக பரீட்சை எழுதினாலும் சரி எழுதாமல் போனாலும் சரி. அப்போது ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு அதை மாற்றுவதற்கான சக்தி நம்மள்கிட்ட இல்லை. அதுதான் இங்கேயும் பாருங்கள், ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு அதை நம்மளால் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்லணும். இது ஃபஸ்ட்டு யூஸ். இப்போது ரெண்டாவது யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன்னா என்னென்னா ஊகம், அதை கணிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஊகம் கணிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது ப்ரெசண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, அதை பார்த்து ஃப்யூச்சரில் இது நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யூகிச்சு சொல்கிறது. இப்போ புரியுதுங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸு டெஸ்ட்டு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கிங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 5 நாள் நடக்கும் இல்லையா டெஸ்ட்டு. அப்போது ஃபஸ்ட் டே இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, செகண்ட் டே எப்படி இருக்குது, தேர்ட் டே எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இதை பார்த்த உடனே அந்த ஆட்ட போக்கை பார்த்த உடனே நமக்கு தெரியும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு. புரியுதுங்களா? அப்படி ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை வைத்து ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு யூகித்து சொல்கிறது இல்லை ஒரு கணித்து சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்லணும். இப்போது இதில் கவனிங்க, இதுக்கு என்னென்ன சொல்லணும் அப்படின்னா ஐ பிலீவ், ஐ திங்க் ஆர் ஐ ஹோப். இப்போது இது ஐ பிலீவ்னு மட்டும் கிடையாது, எந்த சப்ஜெக்ட் தானே, ஹீ பிலீவ்ஸ் தட் ஆர் ஹீ திங்க்ஸ் தட் ஹீ ஹோப்ஸ் தட். இப்போ புரியுதுங்களா? இப்போது என்னென்னா நான் இப்போ சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு இந்தியா வந்துட்டு இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நடக்கிற ஒரு 3 நாள் ஆட்ட போட்டி முடிஞ்சிருக்குது. ஆட்டப்போக்கை பார்த்தால் இந்தியா தான் ஜெயிக்கும் போல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா ஐ பிலீவ் இந்தியா வில் வின் த டெஸ்ட். அப்போ ஒரு ஆட்டத்தை கவனிக்கின்ற பொழுது அது ஃப்யூச்சரில் இது இப்படியா தான் முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு யூகிச்சு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்தியா வில் வின் த மேட்ச் ஃப்யூச்சர் டென்ஸை சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி வந்துட்டு இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்துட்டு இப்போ செஸ்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருக்கக்கூடிய குகேஷ் ஆர் பிரக்யானந்தா இந்த 2 பேர் இருக்கிறாங்க. அப்போது அவங்க இந்த காலத்தில் வந்துட்டு அவங்களோட ஆட்டம் அவங்களோட நுணுக்கம் இவற்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரக்யானந்தா வில் பிகம் த வேர்ல்டு கிராண்ட் மாஸ்டர், ஏன்னா அவங்களுடைய ஆட்டங்களை பார்க்கின்ற பொழுது. அப்போ அப்படி என்ன சொல்கிறது, ஐ திங்க் பிரக்யா வில் பிகம் கிராண்ட் மாஸ்டர். அதாவது நிகழ்காலத்தில் அந்த பையனோட ஆட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவன் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு கிராண்ட் மாஸ்டராக மாறுவான் அப்படின்னு நாம் கணிக்கிறோம், அப்படி நம்ம நம்புகிறோம் இல்லை நினைக்கிறோம் இல்லை வந்துட்டு எதிர்பார்க்குறோம். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு யூகிச்சு அதை வந்துட்டு கணித்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை சொல்லணும். இது செகண்ட் யூஸ். Now we'll move on to the third use.
பட் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, டிசிஷன் ஆஃப் த ஃபியூச்சர் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போது அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங்னா ஒரு சம்பவத்தை அது நிகழ்கின்ற பொழுது அவற்றை பற்றி பார்க்கின்ற பொழுது அதை பார்த்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். இப்போ கவனிங்களேன், ஃபார் இன்ஸ்டன்ஸு நான் வந்துட்டு ஒரு மேனேஜரை, பேங்க் மேனேஜரை வந்துட்டு லோனுக்காக போய் பார்க்க போகிறேன்னு வச்சுக்கிங்க. அப்போ அங்கே இருக்க ரிசப்ஷனில் என்ன சொல்லுவாங்க, மேனேஜர் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார். அதாவது அந்த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் அவர்கிட்ட வந்துட்டு அவர் நான் சந்திப்பதற்காக போகிறேன், அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், சார் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, அந்த டைமு நடக்கிற அந்த விஷயத்தில் அந்த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங்னா ஒரு சம்பவம் நிகழ்கின்ற பொழுது அதை பற்றி பேசுகின்ற பொழுது அதை சார்ந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்துட்டு டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். நல்லா கவனிங்க, ஒரு விஷயம் ஒரு சம்பவம் அது நடக்கின்ற பொழுது அதை பற்றி பேசுகின்ற பொழுது அதை தொடர்ந்து ஃப்யூச்சரில் என்ன முடிவு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறது இந்த சிம்பிள் ஃப்யூச்சர்னு சொல்லணும். ஃபார் இன்ஸ்டன்ஸாக தான் நான் சொன்னேன் அந்த பேங்க் மேனேஜரை. ஸோ நவ் வி see the manager is busy at the moment. நல்லா கவனிங்க, நான் வந்துட்டு லோனுக்காக போயிட்டு ஒரு மேனேஜர் மீட் பண்ண போகிறேன். அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு கரண்ட்டாக அந்த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் இப்போதைக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் பிற வேலைகளில் பிஸியாக இருக்கார். அப்போ என்ன பண்ணோன்னா ஓகே ஐ வில் வெயிட். புரியுதுங்களா? ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது அது நடக்கின்ற அந்த சம்பவத்தில் அந்த கான்டெக்ஸ்டில் பேசுகின்ற பொழுது அதை சார்ந்து இன்னொரு விஷயம் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு முடிவு எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த முடிவை சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்லணும். மேனேஜர் இந்த இடத்துல பிஸியாக இருக்கார், ஸோ ஐ வில் வெயிட். இப்போது நவ் ஐ வாண்ட் டு கோ டு த தேட்டர். இப்போ நல்லா கவனிங்க, நான் ஒரு படம் பார்க்க போகணுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கிங்க. நான் அகைன் இப்போ கவனிங்க, இட் இஸ் ரெய்னிங். நல்லா கவனிங்க, நான் ஒரு படம் பார்க்க போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிசிஷனை இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த அட் த மொமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங்னு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஐ வில் கோ டுமாரோ. ஸோ புரியுதுங்களா? இந்த அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங்கை நல்லா கவனிக்கணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது அந்த இடத்தில் அந்த கான்டெக்ஸ்டில் பேசுகின்ற பொழுது அது நடக்கின்ற சம்பவத்தை பொறுத்து அதோடு தொடர்புடைய ஒரு செயலை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படின்னு டிசைட் பண்ணுற விஷயத்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்லணும். நான் படம் பார்க்க போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன், ஓகே நாளைக்கு போய்க்கலாம். அது ஃப்யூச்சர் டென்ஸ், அதை இப்போ டிசைட் பண்ணுற பாருங்க. ஸோ அந்த விஷயத்தில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூசஸ் வந்துட்டு ரொம்ப நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கவனிங்களேன், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்சஸ் யூசஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறைய காம்ப்ளெக்ஸிட்டி அதில் நிறையா இன்வால்வ்டு. ஏன் அப்படின்னா கவனிங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் வருது பாருங்களேன். ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸுமே கூட சில நேரங்களில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை உணர்த்தி காட்டும். நல்லா கவனிங்க, இது எப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அந்த யூசேஜஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, we are going to beach tomorrow. we are going to beach tomorrow. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆக்ட் வந்துட்டு எப்போ நடக்க போகுதுன்னா ஃப்யூச்சரில் தான். பட் எந்த டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். பட் இந்த ஆக்ட் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் தான். அதுதான் நல்லா கவனிங்க. இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்துட்டு சில நேரங்களில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை கூட பயன்படுத்தப்படும். பட் சென்ஸு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் தான். இதை வந்துட்டு நம்ம என்ன சொன்னால் we will go to beach tomorrow. இது எக்ஸாக்டாக ஆக்சுவலாக என்ன எழுதணும் அப்படின்னா we shall go to beach tomorrow அப்படி தான் எழுதணும். ஆனால் இந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எழுதியிருக்கிறோம். பட் யூஸ் பண்ணப்பட்ட டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் அதோட சென்ஸ் வந்துட்டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை தான் காட்டுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு. இதில் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாயிண்ட். நவ் எகெயின் கோயிங் டூன்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இருக்குது பாருங்கள். இந்த கோயிங் டூ அப்படின்னா என்னன்னா நல்லா கவனிங்க, நமக்கு தெரியும் கோயிங் டு அப்படின்னாலே வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ், அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரணும். we are going to build a house. now let us see, we are going to build a house. இது பாருங்கள் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதுவும் வந்துட்டு இந்த கோயிங் டு அப்படின்னு. இதுக்கு ஆக்சுவல் சென்ஸ் என்னன்னா we shall build a house. ஆக்சுவல் சென்ஸ் வந்துட்டு இதுதான். ஆனால் நம்ம என்ன எழுதிருக்கோம்னா இந்த கோயிங் டுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க, now I am going to apply to ரைட் நீட்டுன்னு வச்சுக்கிங்க. இந்த நீட் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அந்த நீட் எக்ஸாம். இப்போ அந்த நீட் எக்ஸாமுக்கு வந்துட்டு எழுதுறதுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன்னு. நல்லா கவனிங்க, இந்த கோயிங் டூங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்கள். இது எல்லாமே ஃப்யூச்சர் ஈவெண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அது நம்ம கோயிங் டூங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில், எஸ்பெஷலி இந்த கோயிங் டு இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கணுங்க. இப்போ கோயிங் டுன்னு என்ன அர்த்தம்னா வந்துட்டு
நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் தான் வந்துட்டு அதை அப்ளை பண்ண போகிறேன். பட் அதை இங்கே கோயிங் டுங்கன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். இப்போ இதுக்கு ஆக்சுவலாக என்னென்னா ஐ ஷால் அப்ளை டு ரைட் நீட் இப்படி தான் எழுதணும். பட் இந்த இடத்துல இந்த கோயிங் டு அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுறோம் நாம். புரியுதுங்களா? அது வந்துட்டு இது இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் அதோட டென்ஸ் யூசேஜ் என்ன அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் கூட சம்டைம்ஸ் இது வரும். பாருங்களேன், நல்லா கவனிங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் எப்படி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் சிங்க் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இப்போது ஒரு ரயில்வே டைமிங்ஸ் வச்சுக்கிங்க. இந்த ட்ரெயின்னு வச்சுக்கிங்க. இந்த ட்ரெயின் இன்றைக்கி 5 மணிக்கு வந்துட்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகுதுன்னு வச்சுங்க. இந்த ட்ரெயின் வில் லீவ் அட் 5 அப்படின்றது சொல்கிறோம் வந்து. இது ஃபியூச்சர் டென்ஸ். ஆனால் ஆக்சுவலாக நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் இந்த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 5. புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் மீனிங்கு. பட் ஆனால் வந்துட்டு நம்ம யூசஸில் என்ன சொல்லுவோம்னா இந்த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 5. இப்போ மணி 12 இருக்கலாம். ஆனால் சாயங்காலம் 5 மணிக்கு தான் ட்ரெயின் கிளம்ப போகுது. பட் அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை சொல்கிறோம். பட் அதோட சென்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு மேட்ச் வச்சுக்கிங்க. இந்த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 6. 6 மணிக்கு தான் வந்துட்டு அந்த போட்டி துவங்குதுன்னு வச்சுக்கிங்க. இதை வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதியிருக்கோம். பட் அதோட சென்ஸ் என்னென்னா த மேட்ச் வில் ஸ்டார்ட் தான். த மேட்ச் வில் ஸ்டார்ட் அட் 6. அப்போ பாருங்கள், இந்த ஃபியூச்சர் டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பார்க்குறப்ப வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுவும் வருது. இந்த கோயிங் டு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷனும் வந்துட்டு அது சொல்கிற விஷயங்களும் கூட வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் காட்டும். அதே டைமில் சில நேரங்களில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட வந்துட்டு சில நேரங்களில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்துட்டு இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ கண்டினியூ டு வாட்ச் ஹயாபாட் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக் டு யூ.